நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ணாடி போட்டுக்க பார்க்குறீங்களா? கொஞ்சம் மங்களாக தெரியுது, அதனால் கண்ணாடி போட்டேன். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவனுடைய வார்த்தை கிருபையும் சத்தியமும். திருப்பி கொள்ளுங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் உண்டாயின. இப்போ இங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் யார் மூலியமாக கொடுக்கப்பட்டது? எங்கே கொடுத்தார் ஆண்டவர்? சீனாய் மலையில் யாத்ராவும் 20ஆம் அதிகாரத்தில் மோசேயை மலை மேலே அழைத்து வார்த்தையை கொடுத்தார். அப்போ கொடுத்தது யார்? தேவன் தான் மோசே கிட்ட கொடுக்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கமாக கொடுக்குறேன். இது தேவன் கொடுத்த வார்த்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனால் அடுத்த வரி சொல்லப்பட்டிருக்கு, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு கேம், அவர்லேருந்து தான் வந்துதான் கிருபை சத்தியம். ஏசப்பா கிட்ட எப்பயுமே 2 இருக்குது, 2 குணாதிசயங்கள் இருக்குது. நல்லா பாருங்கள், அவர் ஆட்டுக்குட்டியுமா இருப்பார், சிங்கமாகவும் இருப்பார். புரிதலைங்களா? அவர் ஆட்டுக்குட்டியுமா இருப்பார், யூத ராஜ சிங்கமாக இருப்பார். இது ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட. அவர் குழந்தை பாலகனாகவும் இருப்பார், குமாரனாகவும் இருப்பார். நல்லா பாருங்கள், பாலகன் மீனிங் வேறு, குமாரன் வேறு. பாலகனா குழந்தை, குமாரன்னா மாப்பிள்ளை. புரியுதா இல்லைங்களா? பாலகன்னா குழந்தைங்க. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தையாக வச்சு பார்க்குறாங்க. சரிங்களா? குழந்தைய வச்சு பார்க்குறாங்க. அவர் குழந்தை தான், எப்போ பிறந்தப்போ குழந்தை. அதான் சொன்னார், குழந்தையாக பிறந்தார், 30 வயசில் குமாரனாய் மாறி வார்த்தையை கொடுத்தாரு. இப்போ அந்த குமாரனுக்கு தான் நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நிச்சயதார்த்தம் உங்களுக்கும் நமக்கு இப்போ நம்ம எல்லாருக்கும் ஏசப்புக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ கல்யாணம் தான் இருக்குது. கல்யாணம் எங்கே திரும்ப நடக்கும்? சில பேர் ஃப்ளைட்டில் பண்ணுவாங்க, சில பேர் கப்பலில் பண்ணுவாங்க, சில பேர் பெரிய மாலில் பண்ணுவாங்க. நமக்கு எங்கே நடக்குன்னா மத்திய ஆகாயத்தில் ஏசப்பாவோடு கூட நம்ம இணைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்ம தாங்க எல்லாத்த விட உயரங்க. ஃப்ளைட் ஓரளவுக்கு தான் ஆகிட்டு போகும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்காரு. சரி, இப்போ கிருபை சத்தியம். அவர்கிட்ட கிருபை மட்டும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க கிருபைன்றாங்க. கிருபையும் வேணும், சத்தியமும் வேணும். ஆமாம் இல்லைங்களா? கிருபை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை தயவாய் மன்னிக்கிறது கிருபை, அவர் நம்மை கண்டிப்பது சத்தியம். புரியுதா இல்லைங்களா? இன்றைக்கு பிள்ளைக்கு கூட பார்த்தீங்கன்னா, பரவல்டா அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க, கண்டிச்சன இடம் கோவம் வந்துடுது. ஆனால் 2 இருந்தால் தான் அந்த பிள்ளை எப்படி வளரும்? நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்கிறாங்க, நேராக வளரும் குழந்தை. இப்போ ஒரு செடி சாயும் போது என்ன பண்ணுவோம்? இழுத்து கட்டுவோம், கயிறை வச்சு, இல்லைன்னா கொம்பு வச்சு கட்டுவோம். ஏன்? அது நேராக போகணும். அப்படி தான் நம்ம நீதிமான் பனையை போல செழிக்கணும் தான் ஏசப்பா சில உபதேசங்கள் நம்ம வச்சு கட்டுறாரு, இல்லைன்னா நம்ம வளைஞ்சிருவோம். ஆமென் இல்லைங்களா? சரி, கிருபை ஒரு பக்கம் இருக்குது, சத்தியம் ஒரு பக்கம் இருக்குது. எப்பயுமே ஏசப்பாக்கு 2 இருக்குது. கிருபைனா அவர் வானத்திலேருந்து நமக்காக இறங்கி வருவது கிருபை. ஆமெனா இல்லைங்களா? நம்ம வானத்துக்கு ஏறினவன் யார்? வானத்திலிருந்து இறங்கினவன் யார்? யார் ஏறினது கிடையாது, யார் இறங்கினதும் கிடையாது. ஒருவேளை மேலே கூப்பிட்டுட்டு போனாலும் ஏசப்பா தான் கூப்பிட்டு போனோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை முடியை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போனார், பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாக தூக்கிட்டு போனார். பவுலை 3ஆம் வானம் பரதேசு வரைக்கும் கொண்டுட்டு போனார். யோவானை அதுக்கு மேலே கொண்டுட்டு போனார். கொண்டு போய் விட்டுருவார். அப்போ நம்மளை கொண்டு போகிறவர் அவர் தான். அப்போ கொண்டு போகிற வரனா இறங்கணும். ஒரு மனுஷனுக்கு நம்ம இறங்கணுன்னா நமக்கு என்ன வரணும்? கருணை வரணும், இறக்கம் வரணும். அதுதான் கிருபை. அப்போ அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவது கிருபை. அவர் வந்தார், அதனால் கிருபை.
சரிங்களா? பழைய ஏற்பாட்டெலாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சத்திய வசனத்தை கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுறீங்களா, மாய்மாலம் பண்ணல. அவர் வேதபாரகர் பரிசேயரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. He preached with the authority. சரிங்களா? அத்தாரிட்டி. ஏன்னா மற்றவர்களை போல் அவர் போதிக்கலை, அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? ஏசப்பா கிட்ட அத்தாரிட்டி இருக்கா? அத்தாரிட்டி இருக்கா? இருக்கா இல்லைங்களா? அவர் மெய்ப்பன்ல, மெய்ப்பன்கிட்ட என்ன இருக்கும்? கோல் இருக்கும், தடி இருக்கும். கோல் என்ன பண்ணும்? தாவீது சொல்ல ரொம்ப கோலும் தடி என்னை தேற்றும். சரி, அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குது? அத்தாரிட்டி இருக்குது. அத்தாரிட்டி என்ன அத்தாரிட்டி? ஆடு குழியில் விழுந்துட்டா தூக்கிறதுக்கு அந்த அந்த கொம்பு கோலில் வந்து முனையில் கொக்கி மாதிரி இருக்கும், நம்ம கொடைக்கு இருக்கிற மாதிரி. விழுந்து போன ஆட்டை தூக்குவார். ஆமாம் இல்லைங்களா? அது கிருபை. தூக்குன ஆடு என்ன பண்ணுவார்? மந்தையில் சேர்ப்பார். எதுக்கு? மந்தையில் புல்லுள்ள இடங்களை உங்களை மேய்ப்பதற்காக. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ அவருக்குள்ளே ரெண்டு இருக்குது. இப்போ மோசையின் மூலியமாய் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிருபை. அந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது தேவ கிருபை. மோசையால் முடியல. 40 வயதில் முயற்சி பண்ணார், ஃபெயிலியர். அதுக்காக அவர் தேசத்தை விட்டு ஓடினார். எங்கே ஓடினார்? மீதியான தேசத்துக்கு ஓடினார். 40 வருஷம் கழிச்சு கர்த்தர் இறங்குறாரு. கிருபை. மோசையை அனுப்புறாரு. யார் மேலே கிருபை? அந்த ஜனங்கள் மேலே வைத்த கிருபை. கிருபையாக இறங்கி அந்த ஜனங்களை 10 வாதைகளை கொடுத்து செங்கடலை பிளந்து கொண்டு வந்து சீனாய் மலையில் உட்கார வச்சு அவங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்குறாரு. ஆமாங்களா? பழைய ஏற்பாட்டில் அப்படி தான், கிருபை சத்தியம். அதே போல் அதே இயேசு தான் புதிய ஏற்பாட்டில் மாம்சமாய் வந்தார். கிருபை சத்தியம். சரி, இறங்கி வந்தார். ஏன்னா உங்களுக்காக எனக்காக தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக. வசனம் சொல்லி இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தமா? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். எந்த மனுஷன் அந்த பாவத்தையும், யார் பாவத்தையும் சுமக்க முடியாது. ஹலோ, என் பாவத்தை என் மனைவி சுமக்க முடியாது, என் மனைவி பாவத்தை நான் சுமக்க முடியாது, என் பிள்ளைங்க பாவத்தை நான் சுமக்க முடியாது. எல்லோருடைய பாவத்தை சுமக்கிறவர் அவர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கிருபை ஏசப்பா மூலிமா தான் வந்துச்சுன்னு இங்கே யோவான் தெளிவாய் சொல்கிறாரு தேவ தரிசனத்தில். சரி, ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 5, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. பாவம் வந்து மரணத்தில் கொண்டு போய் விட்டுச்சு மனுஷனை. இப்போ கிருபை, இயேசுவின் கிருபை மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. பாருங்க, ஏசப்பா மூலமே கிருபை நமக்கு அளிக்கப்பட்டது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு விருதவாயிடக்கூடாது, நீதி செய்யணும். நீதி செய்தால் மட்டும்தான் நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஆமைனா இல்லைங்களா? மத்தேயு எழுத சுவிசேஷம் 25 சொல்லியிருக்காரு, செம்மறி ஆடுகளையும் வெள்ளை ஆடுகளையும் பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறேன்னாரு. நான் பசியாக இருந்த சாப்பாடு கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்த வஸ்திரம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்த தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு அங்கே 2 அந்த செம்மறி ஆடை வெள்ளை ஆடை பிரித்து சொல்கிறாரு. பிரித்து சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா நீதி செய்தால்தான் நீங்கள் நித்தியத்துக்குள்ளே போக முடியும். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிங்கள போங்க, எங்கே உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே போங்க. அப்போ தேவன் நம்மக்கிட்ட விரும்புறதுன்னா உதவி செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். உண்மை இல்லைங்களா? நீ ஏழைக்கு இறங்குனா ஏசப்பா கடன் கொடுக்குன்னு அர்த்தம். நீ கொடுத்து திரும்ப கொடுத்துருவார். ஏன்னா நீ மறுபடியும் ஏழைக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக செய்வார். சரி, அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏது உண்டாக ஆட்கொண்டதான். இப்போ ஏசப்பா மூலம் தான் கிருபை. நீங்களும் நானும் நீதிமான் ஆனது எப்படி தெரியுங்களா? பெக்மன் செய்யப்பானார், நீதிமான் நான், நீதிமான் நான் இயேசுவின் ரத்தத்தாலே, அவர் ரத்தம் நம்ம மேலே சிந்தப்பட்டதால், அது அவர் ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டதால் நம்மளால் நீதிமானாக இருக்கிறோம். நீதிமானா என்ன செய்யணும்? நீதி செய்யணும். அப்போ தான் நீதிமான். உண்மை இல்லைங்களா? நீ நீதி செய்ய செய்ய செய்ய, நீ நீதியின்படியாக நடக்க நடக்க தேவன் மேல் பிரியமாக இருந்து தம்மை வெளிப்படுத்துவார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார், உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். சரி, ஏசப்பா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னாரு யோவான் 14:6. அப்போ கிருபையும் சத்தியமும் அவர் மூலம் தான் வந்துச்சு.
நானே வழி. சரி, வழி, சத்தியம், ஜீவன் இருக்கு. ஏசப்பா கிட்ட வரும்பொழுது, ஏசப்பாவை ஒரு ஏற்றுக்கொள்ளும்போது கிருபையாய் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய ரத்தம் அவன் மேலே தெளிக்கப்படுகிறது. அது கிருபை. முதல்ல நானே வழி, நீ பரலோகம் போவதற்கு வழி. வந்த பிறகு உனக்கு சத்தியத்தை கொடுப்பாரு. இப்போ சத்தியம் கொடுக்குற பார்த்தீங்கன்னா இது சத்தியம். ஏன்னா நம்ம எல்லாம் நித்தியத்துக்கு போகணும். நித்தியத்துக்கு நித்திய ஆனந்தம், அது ஒருத்தர் பேராக எடுத்து வச்சுட்டாரு. நித்திய ஆனந்தா, நித்திய ஆனந்தா, அது என்ன அர்த்தங்க? நித்திய ஆனந்தம் பைபிள் இருக்குங்க. தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்தில் இருக்கு, நித்திய ஆனந்த அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நித்தியமான ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பவர் இயேசுவான். புரியுதுங்களா? நித்தியமான ஆனந்தம். நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இங்கே இந்த உலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் நம்ம பாதாளத்தில் விழாதபடிக்கு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நித்திய ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பார். யார் எடுத்து அந்த பேர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். ஹலோ, தீமோத்தேயு புஸ்தகம் வாசிங்க, அது இருக்கும். நித்தியானந்த ஏக சக்கராதிபதி ஆகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு நித்திய ஆனந்தம் வேணுமா. நமக்கு நித்திய ஆனந்தம் பரலோகத்தில் இருக்குது. அவருக்கு எங்கே இருக்குது? ஒரு தீவை பிடிச்சி வச்சுருக்காங்க, சரிங்களா? நமக்கு தீவல்ல, நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கார். சரி, அப்புறமா ஏசப்பா சொன்னார், கர்த்தர் ஏசு சொன்னார் யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்க நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சால் எதுலேருந்து விடுதலையாக்கப்படுவீங்க? எதில் விடுதலை ஆவீங்க? எதில் விடுதலை ஆவீங்க? பாவத்திலேருந்து, தீமையான காரியத்திலேருந்து. இதை செய், இதை செய்யாத அப்படின்னு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை எதில் விடுதலையாக்குன்னா, நீங்கள் பாவத்தில் விழாதபடிக்கு வசனம் உங்களை தாங்கி பிடிக்கும். செய்யாதுன்னு ஆண்டவர் சொன்னார், அதனால நான் செய்யக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே அந்த யூத ஜனங்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. 8ஆம் அதிகாரத்தில் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, சரிங்களா? கான்ட்ரவர்சி போகும்போது முதல்ல அவங்கள்ட்ட சத்தியத்தை அறியுங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சத்தியம் என்பது பாருங்கள், நம்ம பைபிள் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறதுல 2ஆக பிரிச்சிருக்கா. பழைய உடன்படிக்கையும் பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தான் ஆண்டவர் வேதம்னு சொல்லியிருக்காரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு சொல்ல நினைக்கிறீங்களே அப்படின்னு யோவான் 5:39 சொல்லியிருக்காரு. வேதம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டை. அப்போ புதிய ஏற்பாடு என்னங்க? வேதம் கிடையாதா? வேதம் தான் அதுவும். ஆனால் சுவிசேஷம், ஹலோ, சுவிசேஷம், இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் அந்த வேதத்தில் இருக்கிற இயேசு அவர்தான் இவர் என்பதை காண்பிக்கிறது, சரிங்களா? அப்போ புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் எப்படி இருக்குன்னா, சத்தியம் கிருபை. ஹலோ, சத்தியம் கிருபை. அங்கே சத்தியம் கொடுத்துட்டாருங்க, இங்கே கிருபையாக இறங்கி வந்து ஜீவனை கொடுத்தாரு. புரியுதுங்களா? அதனால தான் யோவான் 8:32 முதல்ல சத்தியத்தை பற்றி சொன்னார், அதுக்கப்புறம் குமாரனை பற்றி சொன்னார். அவங்ககிட்ட சத்தியம் இருக்குது. இப்போ இந்த குமாரனை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அவரை குமாரனாக அவங்க ஏற்றுக்கொள்ளலை. எல்லாரும் இல்லை, ஏற்றுக்கொண்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே பேதுடைய முதல் பிரசங்கத்தில். யார் நினைக்கிறீங்க? எல்லாம் யூதருங்க தான். ஆமேனா இல்லைங்களா? சிலர் கடினமாக இருக்கிறாங்க. இன்றைய வரைக்கும் பாருங்கள், யூதர்களில் 2 விதமான யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ யூதர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்காரு. ஒன்று மெசானிக்கல் ஜூவிஷ் இருக்காங்க, இன்னொன்று ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் இருக்காங்க. சரிங்களா? ஆர்த்தடாக்ஸ் ஜூ இருக்காங்க, மெசானிக்கல் ஜூ இருக்கிறாங்க. ஆர்த்தடாக்ஸ் ஜூவிஷ் பாரம்பரியத்தை கை கொள்கிறவங்க. ஆனால் மெசானிக்கல் ஜூவிஷ் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. ஆமே, சரி, ரைட். இப்போ வந்துடலாம். அதே நீங்கள் 8ஆம் அதிகாரம் 36 சொல்லப்பட்டிருக்கு. 8:36ங்களா? ஆகையால் குமாரன். அப்போ 2ம் வேணும். நல்லா பாருங்கள், ஏசப்பா நம்மளை விடுவிச்சு அவர் ரத்தனால் கழுவி, நல்லா பாருங்கள், இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்யணும். அப்போ அறிக்கை செய்யும்போது நமக்கு சத்திய வாசனம் உள்ள பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு சத்திய வாசனம் உள்ள நல்லா கிரியை செய்யும். நல்லா பாருங்கள், பழைய உடன்படிக்கை எழுத்து, புதிய உடன்படிக்கை ஆவி. ஆமே. பழைய உடன்படிக்கையில் சீனாய் மலை மேலே என்ன கொடுத்தாரு?
சீனாய் மலை மேலே வார்த்தையை கொடுத்தாரு. புதிய உடன்படிக்கை என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாருங்க? ஹலோ, உங்களை தான் கேட்குறேங்க. அது சீனாய் மலை, இது மார்க் வீட்டு இருக்கிற சியோன் மலை. ஆமென். ஆவியை கொடுத்துருக்காரு. ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய மகத்துவங்களை சொன்னாங்களாம். கண்டதை பேசல, அவங்க தேவ மகத்துவங்களை பேசலன்னு சொல்லிட்டு. இப்போ பழைய உடன்படிக்கை எழுத்து, புதிய உடன்படிக்கை ஆவி. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாமும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். சரி, எழுத்து வந்து சத்தியம். பழைய ஏற்பாட்டில் வார்த்தை மட்டும் கொடுத்தாரு, ஆவியை கொடுக்கல. அதனால் சத்தியத்தின் முடியாது அவங்க நடக்க முடியல. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களை நடத்துறாரு. வசனம் நம்ம பாட்டு பாடின தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவர் யாரு? பரிசுத்த ஆவியார். உங்களுக்கு நடத்துவார். நம்ம நடக்க முடியாதுன்னு தெரியும் ஆண்டவருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஃபெயிலியர். தட்ஸ் வை காட் கேவ் அ ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். புதிய ஏற்பாடு நம்ம நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? அப்போ கிருபையும் சத்தியமும் யார் மூலியமை வந்தது? இயேசு கிறிஸ்து மூலியமாய் வந்தது. அதுக்கு அத்தாட்சியான வசனம் ரோமர் 5:21 சொல்லிருக்கு. நமக்கு எதுக்கு கிருபை சத்தியமாக வந்தார்னா போதும். இல்லை, பாதி வாசம். கிருபையானது ஆண்டு கொண்டது. ரைட். இப்போ ஏசப்பா மூலியமா தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்கு? கிருபை, கிருபை, கிருபை. அந்த கிருபை தான் இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறோம். இந்த உலகத்தில் இப்போ நல்லா பாருங்க, கிருபை எல்லாருக்கும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இதில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது தேவ கிருபை. ஆமாம் இல்லைங்களா? இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நல்லா பாருங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் கிருபை இழந்து போயிட்டான், ஒருவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது ஒரே குடும்பத்தில். ஆமே. சரி, அப்போ இது இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரா தேவ கிருபை. இங்கே எல்லார் மேலே சிந்தப்படாத ரத்தம் உங்கள் மேலே என் மேலே சிந்தப்பட்டிருக்குன்னா அப்படி கிருபை. ஆமே. சரி, எதுக்காகனா இந்த கிருபையினால நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்காக, கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக. சரி, பழைய ஏற்பாட்டில் வந்துடலாம். எப்பவுமே பாருங்கள், தேவன் நம்மை அழைக்கும் பொழுது கண்டிப்பாகவே நம்மை ஒரு வார்த்தையோடு கூட தான் அழைப்பார். சும்மாலாம் அழைக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டு பேசியிருப்பார். வார்த்தை இல்லாமலாம் நீங்கள் நம்ம வந்திருக்க முடியாதுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் ரட்சிக்கப்படும் போது ஒரு வார்த்தையை கர்த்தர் அவனோட கூட பேசியிருப்பார். அந்த வார்த்தை தொடப்பட்டு தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளேயே வந்திருப்போம். ஆமென். ரைட், வாசிங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். முதல்ல ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் யாக்கோபு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. வாசிங்க. ஆதியாகமம் 28. முதல்ல ஆண்டோடைய ப்ராமிஸை பார்த்துடலாம். 15 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ சரி, ஏதோ ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டு சொல்ல கர்த்தர் நம்மளை அழைச்சிருப்பாரு. இங்கே யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை, நான் முதல்ல உன் கூட இருப்பேன். ஆமேனா இல்லைங்களா? இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். எல்ரோயி எல்ரோயி, எங்களோடு நம்ம கூட இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியை தேற்றுவாங்க கொடுத்துருக்காரு. மலை மேலே பரலோகத்துக்கு எடுத்துக்கும் போது சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, ஏதோ உலகத்தின் முடிவு பரியனும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னாருங்களா? இருக்கிறேன்னு சொன்னவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லை, மனமாற மனு புத்திரம் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கார். இருக்கிறதால் தான் இன்னைக்கு பிசாசு நம்மளை தொட முடியலை. ஆமென். நெருங்குவான், நல்லா பாருங்க, நெருங்குவான், பிரச்சனையை கொண்டு வருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கல. பிசாசு சொன்னால, நீங்கள் யோபுன் வீட்டை வேலி அடிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால, அப்படி ஒரு வேலி நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்போ சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்னார்.
யாருங்க கை விட மாட்டாங்க? யாருங்க? நீங்கள் ஒரு நல்லா செஞ்சு பாருங்கள். கல்யாணம் பண்ணும்போது கையை பிடி சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணு கையை பிடி சொல்லிட்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன பண்ண மாட்டேன், என்ன வந்தாலும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை அங்கே ஆண்டவர் சொன்னார். நல்லா ஒன்று பாருங்கள், கிருபைக்காக வரேன். இப்போ பரலோகத்திலேருந்து ஆண்டவர் இறங்குனது கிருபையா இல்லையா? யாருக்காக இறங்கினாரு? ஒத்த ஆள் யாக்கோபுக்காக பரலோகத்தை விட்டு ஆண்டவர் இறங்கினாரு. ஏணியை போட்டு காமிச்சாரு. ஏணி மேலே தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. அதுக்கு மேலே கர்த்தர் நின்று பேசுகிறாரு. எப்பவுமே ஆண்டவர் உயரத்தில் தான் பேசுவார். சரிங்களா? இவருக்கு என்ன கவலை? அண்ணன் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா அனுப்பும்போது கீழ்படிஞ்சு போகிற வரல. என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மாவை விட்டு போன ஒரு கஷ்டம் இருக்குமா இருக்காதா? கஷ்டம் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஊரை விட்டுட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆண்டு சொல்ற, நீ பயப்படாத, நான் இருக்க உங்க கூட. கிருபையை கர்த்தர் இறங்கினார். ஆமானே இல்லைங்களா? இப்போ பெண்களாக இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு கணவன் வீட்டுக்கு வருவீங்க, கஷ்டமாக தானே இருக்கும். இல்லை ஜாலியாக வருவீங்களா? அதுக்கு ஜாலியாக ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரிங்களா? ரைட், கர்த்தர் நல்லவர். ரைட். இப்போ இங்கே இந்த யாக்கோபு கிட்ட அந்த வார்த்தை ப்ராஃபிட்ல இந்த ப்ராமிஸாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யாக்கோபு ஒன்று சொல்கிறாரு பாருங்க. அதே 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ போதுமா? முன்ன உணவும் போதுமா? ஒரு நல்ல வீடு இல்லையா ஆண்டவர்? உண்மையா இல்லைங்களா? இங்கே யாக்கோபு அப்படி கேட்டார். ஹலோ, ஆபிரகாம்லேருந்து எப்போ ஆபிரகாம் ஆண்டவர் அழிச்சாரோ, எகிப்தில் அடிமையாக இருந்து கானானுக்கு போகிற வரைக்கும் வனாந்தரத்தில் 40 வருஷமும் அவங்க கூடாரத்தில் தான் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அடி நிலமும் கிடையாது, எதுவும் வீடு எதுவும் கட்டலை. சரிங்களா? கட்டலை. அப்போ நீ கட்டாத வீட்டையும் நாட்டாத திராட்சத்தோடு தான் அவனுக்கு எடுத்து போய் சேர்ப்பார். இப்போ நமக்கு இங்கே கட்டின வீடு நிலையிலான வீடு கிடையாது, நிலையில்லாத உலகத்தில் இருக்கும். நமக்கு நித்திய வீடு பரலோகத்தில் கை வேலை இல்லாத வீட்டை கர்த்தர் கட்டிட்டு இருக்காரு. சரி, அதை கொண்டு போய் சேர்ப்பார் கண்டிப்பாக. தகப்பன் வீட்டில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். பாட்டு பாடணும்ல, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். அதான் நம்புவேன் இறுதி வரை. நமக்கு சொன்னார்னா கர்த்தர் கண்டிப்பாகவே செய்வார். மனுஷன் வேணா போய் சொல்லலாம், நான் இதை செய்வேன்னு சொல்லி மறந்துடுவாங்க. இதை செய்வேன் அதை செய்வேன் 1000 சொல்லி மறந்துடுவாங்க. ஆனால் ஏசப்பா ஒன்று சொன்னார்னா அதை செய்வார். ஆமாம் இல்லைங்களா? இப்போ இவரு கேட்குறாரு, எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை போகிற வரல பாதுகாப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் என் தேவன். அப்படி வாசிங்க, வசனம் ஃபுல்லாக வாசிங்க. ஏன் தெரியுமா? சமாதானத்தோட வந்தால் மறுபடியும் அவங்க கொல்ல போகிறான் நம்மளை. ஏசா காத்துட்ருக்கான். நல்லா பாருங்க, திரும்ப வரும்போது கூட யார் உயிரோடு இருக்கிறது? ஈசாக்கு உயிரோடு இருக்கிறாரு. யாக்கோபு 20 வருஷம் 70 வயதில் அங்கே போகிறாரு. எங்கே போகிறாரு? 70 வயதில் ஆரான் போகிறாரு. 90 வயதில் 20 வருஷம் அங்கேருந்து திரும்புகிறாரு. 90 வயசு. அப்பாவுக்கு எவ்வளோ வயசு? 40 வயசில் குழந்தை பிறந்துச்சு. 60 வயசில் குழந்தை பிறந்துச்சு. 40 வயதில் கல்யாணம் ஆச்சு, 60 வயசில் குழந்தை பிறந்துச்சு. இப்போ 60 ஒரு 90 எவ்வளோ? 150. அதுக்கப்புறம் 30 வருஷம் உயிரோடு இருந்தார் ஈசாக்கு. இவர் அங்கேருந்து வந்த பிறகும் அப்பா கிட்ட இருந்தார்ல, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட தான் இருந்தார். சரிங்களா? அப்பாவுக்கு தான் கண்ணு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, என்ன மாதிரி லைட்டாக எனக்கு கொஞ்சம் டிம் ஆகிடுச்சு கண்ணு. இப்போ நேற்றுலாம் ஒரு பைபிள் படிக்கும்போது கண்ணாடி போட்டெல்லாம் கொஞ்சம் டிம்மாக தான் தெரிஞ்சுது. சரிங்களா? ஏன்னா கண்ணாடி மாற்றணும், அதுக்காக. கர்த்தர் நல்லவர். சரி இப்போ இங்கே ஒரு ப்ராமிஸ் இவர் கேட்காரு. அப்போ தான் நீங்கள் தேவனாக இருப்பீங்கன்னு வேண்டினார். அவன் வேண்டினதை கர்த்தர் அப்படியே செஞ்சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கிருபைக்காக வர்றான்னு. அவர் இறங்கினது கிருபையா இல்லையா? அதே போல் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கினது கிருபை. ஒரு நபருக்காய் தேவர் இறங்கினார்னா இப்போ நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறோம். என்ன பிரச்சனை, என்ன கண்ணீர், என்ன கவலை, ஏதோ ஒரு தேவையில் கூட வந்து அமர்ந்திருப்போம். இல்லாமலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாகவே நினைப்பாங்க. நம்முடைய கிறிஸ்துவ
வாழ்க்கையில் பிரயாணத்தில் கஷ்டம் வரும், பள்ளம் மேடு வரும், எல்லாம் வரும். ஆனால் நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். யார் முன்னாடி நம்மளை தலை குனிய வைக்க மாட்டார். கண்டிப்பாகவே நமக்கு நன்மையை செய்வார். அந்த ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த் தான், சரிங்களா? ஏன்னா மனுஷனால் முடியாதுங்க, தேவனால் எல்லாம் முடியும். ரைட், சரி. இப்போ இவர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பிரயாணம் புறப்பட்டு போகிறார். இது நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. கல் வச்சிருந்தாருல தலைக்கீழ ஒரு கல்லை வச்சு தூங்கிட்டு இருந்தார். அந்த கல்லை நிறுத்தி அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணார். கல்லுக்கு அபிஷேகம் பண்ணலாமா? இதான் நான் கிளாஸை சொல்லி கொடுத்தேன். அவர் நிப்பாட்டினது கல், அது என்னது? கல் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். ரைட், சரி. நம்ம அது இன்னொன்று அது கிளாஸை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் வானத்திலிருந்து வந்து அந்த சிலையை மோதினது, சரிங்களா? அப்புறம் இவர் ஒரு கல்லை எடுத்து நிறுத்தினார். யார்? சாமுவேல். சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பேர் வச்சார். எபன் அப்படின்னா கல். அதான் ஏசப்பா புதிய ஏற்பாடு சொன்னது. பேதுரு மேல சபையை கட்டல, இந்த கல் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னது ஏசப்பா தான் கல். அந்த அஸ்திபாரம் அவர் தான், அந்த கண்மலை கிறிஸ்துவே, சரிங்களா? ரைட், இதெல்லாம் நிறைய டெப்தான ரகசியங்கள் அது இருக்கு. ரைட், நம்ம வந்துடலாம். இப்போ இவர்கிட்ட இந்த யாக்கோபு வந்து ஒரு பொருத்தனை, ஆண்டு வந்து பேசுகிற, இவரும் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. யாக்கோபு கிட்ட 3 குணாதிசயங்களை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம், சரிங்களா? நல்லா பாருங்க, தேவ பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பாகவே குணாதிசயம் வேணும். முதல்ல தேவ அழைப்புக்கு, தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கணும். ஆமாம் இல்லைங்களா? ஒப்பு கொடுக்கணுமா இல்லைங்களா? யாக்கோபு கிட்ட ஒரு கீழ்ப்படிந்து இருந்துச்சு. 70 வயதில் தன் தாய் தகப்பன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து, நல்லா பாருங்க, அண்ணன் 40 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரே தொல்லை. ஏண்டா அவன் பண்ணுற தொல்லையே பத்தாது, நீயும் இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் இருந்து என் ஜீவனே கசப்போயிடும். அதனால் நீ என்ன பண்ணுற? நேராக உன் மாமா வீட்டுக்கு போ, உங்கள் அம்மாவோடைய தம்பி அங்கே இருக்க அந்த ஊரில், அங்கே போய் பெண் கொள் அப்படின்னு 70 வயசு வரைக்கும் பையன் அண்ணன் திருமணம் செய்யாமல், 70ல் 77 வயசு. எத்தனை வயசு? அங்கே போய் 7 வருஷம் வேலை செஞ்சார்ல, 7 வருஷம் வேலை செஞ்சு 77 வயசு தான் கல்யாணம் ஆகுது, சரிண்ணா? 77 வயசில். இன்றைக்கி 15 வயசு 20 வயசுலன்னா அப்பா அம்மா பேச்சு கேட்குறது இல்லை. ஆனால் 70 வயதிலையும் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வாசிங்க. அவர் கீழ்ப்படிந்த வாசனம் அங்கே இருக்கு. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சரி, போதும். கீழ்ப்படிந்தாரா இல்லைங்களா? எப்பயுமே வந்து நல்லா பாருங்க, உன் தகப்பனும் உன் தாயும் கனம் பண்ணுன்னு தேவன் சொன்ன கட்டளையில் அது ஒன்று. புரியுதா இல்லைங்களா? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொல்லி. அப்போ கனம் பண்ணுனா தகப்பன்னா நம்ம இந்த பூலோகத்தில் கொடுத்த தாய் தகப்பன் இருக்கிறாங்க, பரம தகப்பன் அவர் இருக்காரு. நம்ம எப்பயுமே அவரை ஹானர் பண்ணணும். யாரை ஹானர் பண்ணணும்? அவரை ஹானர் பண்ணணும். அவர் கொடுத்த மாம்சத்துக்குரிய அப்பா அம்மாவை ஹானர் பண்ணணும். தேவை ஹானர் பண்ணி போனார். அது ஏசா பார்த்தார். அதுக்கப்புறம் அப்பையும் தப்பான முடிவு தான் ஏசா எடுத்தது. மறுபடியும் போய் இஸ்மவேலுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ரைட், இதெல்லாமே அங்கே நீங்கள் வாசித்து கொள்ளலாம். சரி, அப்போ என்ன இருந்துச்ச விட கீழ்ப்படிதல் இருந்துச்சு. நான் எனக்கு ஒரு 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 வார்த்தை தட்டிச்சு எனக்கு. அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாருன்னா தேவ வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாரு? உண்மையா இல்லைங்களா? ஹலோ, அப்பா அம்மா வந்து அவரை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆபிரகாம் ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஆபிரகாம் வந்து தெய்வ வார்த்தையை சொல்லுகிற ஒரு நபர். ஈசாக்கு நீங்கள் நினைக்கிற சாதாரண ஆள் இல்லை, தியானிக்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தேவ நாமத்தை உயர்த்துகிற ஒரு மனுஷன். ஈசாக்கு சாயங்கால வேலை தியானிக்க போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு 24ஆம் அதிகாரத்தில். தியானிக்கிற ஒரு மனுஷன், வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன். அப்போ வேதத்தின்படியாக தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதில் ஒருத்தன் ஏற்றுக்குனா, ஒருத்தன் ஏற்றுக்கல. ஒருத்தன் ஏற்றுக்குனா லாபம், ஏற்றுக்கலன்னா நஷ்டம். ஹலோ, ஏற்றுக்குனா லாபம், ஏற்றுக்கலாம் ஏசாக்கு தான் நஷ்டம். ஏசாவுடைய நிலைமை தெரியுங்களா? யாக்கோபு கீழ்ப்படிந்தால, தேவ வார்த்தைக்கும் தகப்பன வார்த்தை கீழ்ப்படிந்தால அவர் எங்கே தெரியுமா இருக்காரு? புதிய ஏற்பாடுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நீங்கள் பந்தி இருப்பீங்கன்னு சொன்னார். ஹலோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நீங்கள் பந்தி இருப்பீங்கன்னு சொன்னார். யாரை? அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏசா எங்கே இருக்கிறாரு தெரியுமா?
ஏசா எங்கே இருக்கா தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? காமிக்கிறேன் பாருங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம். இருபத்தி 29ஆம் வசனம். ஏதோமும் போதும் போதும். எங்க இருக்காராம்? பாதாளத்தில் இருக்கிறாராம். ஏதோம் அப்படின்னா ஏசா. ஹலோ, ஏதோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் எசேக்கியேல் 32 ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க. 32 பார்த்தீங்கன்னா இருப்பாருங்க, இங்கே பாதாளம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மேலே இருக்கிற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாதாளம் இருக்கு பாருங்க. இருக்குங்களா? வாசிங்க. பாதாளத்தில் இருக்கிறாங்களாம். பாதாளத்தில் இறங்கின ஏசா எங்க இருக்கிறாரு? ஏதோமு, ஏசா, சேயிர் மலை எல்லாம் ஏசாவை குறிப்பது தான். சரிங்களா? இப்போ எங்க இருக்காரு ஐயா? இருக்காரா இல்லைங்களா? நீங்கள் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்க. ஏலாமு, அப்புறம் நிறைய பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு லிஸ்ட் சொல்லியிருப்பாரு. இவங்கெல்லாம் பாதாளத்தில் இருக்கிறாங்களாம். அப்போ யாக்கோபு எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? ஈசா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னோட பந்திருப்பீங்கன்னா பாரதேசத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நான் கீழ்ப்படிவதால் எனக்கு என்ன லாபம்னா, தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் மேல் நோக்கி போவேன். எப்படி போவேன்? நீதிமான் பனையை போல செழிப்பானா நம்ம பார்வை எங்கே இருக்கக்கூடாதுன்னா இந்த பூமிக்குரியதே பார்த்துருக்கூடாது. நம்ம பார்வை வந்து பரம தேசத்தை பார்த்து போகணும். இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க அவங்க பூமிக்குரிய அந்த எருசலேம் பார்க்குறாங்க. நமக்கு பரம எருசலேம் எங்கேருந்து இறங்கும்? பரலோகத்தை விட்டு இறங்கும் சொல்லிட்டு. ரைட், சரி. அப்போ இங்கே சொல்லப்படுற வார்த்தை தாய் தகப்பனுடைய எச்சரிப்பை பெற்றும் ஏசா என்ன பண்ணல? கீழ்ப்படியில. ஆனால் யாக்கோபு கீழ்ப்படிந்ததுனால யாக்கோபு இருக்கிற இடம் வேற. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இயேசுவார சொன்னார். ரைட். அப்போ கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமாக. இன்னொன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம நினைப்போம் நம்ம தேவ வார்த்தையை மீறி நம்ம தவறு செய்யும்போது எச்சரிப்பு போகிறோம் பாருங்க. இவங்களை எச்சரித்த தாய் தகப்பன் அவர் எச்சரிக்க மாட்டாங்களா? எச்சரிப்பாங்க இல்லைங்களா? யார? யாக்கோபை எச்சரித்த அந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் ஏசாவையும் எச்சரிப்பாங்க. வேணாம்பா சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேட்கல. அதே போல் தான் இன்றைக்கும் தேவ வார்த்தை நம்ம இடத்துல வரும்பொழுது அதெல்லாம் கிருபங்க சொல்லி தப்பு வைக்கிறதுக்காக தேவ வார்த்தை வரும். அதை பிடிச்சிட்டு நம்ம தப்பிச்சிட்டோன்னா சரியாக போச்சு. இல்லைன்னா கஷ்டம். நீங்கள் செஞ்ச நீதியெல்லாம் மறக்கப்படும். ஆமாண்ணா இல்லைங்களா? நீங்கள் செஞ்ச நீதி ஒன்றும் நினைக்கப்படுறதில்ல. நீ 1000 நீதி செஞ்சுட்டு ஒரு பாவம் செஞ்சனா, ஒரு நாள் பாவம் செஞ்சனா, நீ செஞ்ச 1000 நீதிகள் மறக்கப்பட்டு போகும். வாசிங்க எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 20 வாசிங்களே. 20 வாசிங்க. சாவான். நினைக்கப்படுவது இல்லை. அவன் ரத்த பழியை. சரி, நீங்கள் அப்படி வாசிச்சுக்கோங்க. இங்கே சொல்கிற அவன் செஞ்ச நீதி எல்லாம் நினைக்கப்படுறதுல பாவி மனம் திரும்பி நீதி செய்யும்போது அவன் தன் நீதியில் பிழைப்பான். ஆனால் நீதிமான் அவன் 1000 நீதி செஞ்சிருந்தாலும் ஒரு நாள் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தினால அந்த நீதி நினைக்கப்படுவது இல்லையா? நீ வருஷம் ஃபுல்லாக ஒழுங்காக இருந்துட்டு ஒரு நாள் போய் சாக்கடையில் விழுந்தா நீ வருஷம் ஃபுல்லாக செஞ்ச நீதியை கர்த்தர் மறந்துடுவார். அது நினைக்கப்படாது.
அதனால் நம்மளை கர்த்தர் செப்பரேட்டாக வேறு பிரிச்சிருக்காரு. வி ஆர் செட் அப்பார்ட். சரிங்களா? நம்மளை பிரிச்சிருக்காரு. நமக்கு தகுதியான இடத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அதனால் இவர் கீழ்ப்படினது போல நாமும் தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படினோம். கிருபை நம்மளை அழிப்பதற்காக அல்ல, நம்ம காப்பதற்காக தான் தேவ கிருபை. சரி, ஒன்று. அப்போ கீழ்ப்படிஞ்சாரா இல்லைங்களா? கீழ்ப்படிஞ்சா யாருக்கு லாபம்? நம்ம தப்பிக்கப்படுவோம், நம்ம தப்புவிக்கப்படுவோம். ஆமென். ரைட். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உண்மைங்க. ஏசப்பா நம்மகிட்ட உண்மை எதிர்பார்ப்பார். என்ன எதிர்பார்ப்பாரு? உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை, அநேகத்தின் அதிகாரம் ஆக்கும். உண்மையை எதிர்பார்ப்பார். நம்ம வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், உண்மை எதிர்பார்க்கணும். தாய் தகப்பனுக்கு உண்மை, தேவனுக்கு உண்மை, பழகுகிற நண்பர்களிடத்துல உண்மை, எல்லா இடத்துல உண்மை எதிர்பார்க்க. உண்மையை கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. ஆமென்ங்களா? இவர் செய்கிற வேலை ஸ்தலத்தில் அவர் உண்மையாக இருந்தார். யாரு? யாக்கோபு. வாசிங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ கர்த்தர் உண்மையா என்னையா? என்ன போட்டிருக்கங்க? உண்மையை போட்டிருக்கா? ரைட்டா. இப்போ யாக்கோபு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருந்தார். சரிங்களா? உண்மையாக இருந்தாருங்களா? சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொன்னார், நான் வர்றப்ப கொஞ்சம். அப்போ அதிகமாக்குவதுக்கு என்ன வேணும்? உழைப்பு வேணும். உண்மை இல்லைங்களா? உழைப்பு வேணும். இன்னொரு வாசனம் வாசிங்க. அதே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. ஆ ஆ ஆ சினை அழியவில்லை. வாசிங்க, இப்படி வாசிங்க. பீருன்றதுன்னா நாய் பிடிச்சி போயிருக்கோம், அப்புறம் கரடி பிடிச்சி போயிருக்கோம், சிங்கம் பிடிச்சி போயிருக்கோம். ஆ ஆ ஆ ம் 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 போதும். அப்போ அவர் கொடுத்த வேலை எப்படி இருந்தார்? ஆடு மேய்க்கிறதுல இடத்துல இருந்து நீங்கள் சும்மா இல்லை, உங்களை தூக்கின்னு போய் வெயிலில் உட்கார வச்சு எப்படி இருக்கும்? பகலில் வெயிலுக்கும் அப்படின்னுவோம், கொஞ்சம் குளிர்ச்சுன்னா அப்படி பண்ணுவோம். புரியுது இல்லைங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆடு மேய்க்கிறது சாதாரண வேலை, ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? சரிங்களா? அதே போல் தான் தேவனுடைய சபையை மேய்ப்பது ரொம்ப கஷ்டம். எப்போ வஞ்சனையில் விழுந்துருவீங்களோ, எப்போ உங்களை திருடின்னு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். அவன் வாயில் தப்பு வைக்கிறதுக்காக ஜெபம் டெய்லியும். ஆண்டவரே, பிள்ளைங்க ஏமாந்து போகக்கூடாது, உலக ஆசையை பார்த்து, உலக இச்சைகளை பார்த்து, உலக காரியங்களை பார்த்து விழுந்து போகக்கூடாது, அவன் கண்ணில் விழுந்து போகக்கூடாது, உங்கள் வசனத்தை விட்டு தூரமாக போய் அவங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு டெய்லி ஜெபம் பண்ணிட்டுருப்போம். ஆமென் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டங்க. இரவும் பகல்னா காலையில் எழுந்துனா உங்களுக்காக ஜெபம், நைட்டில் உங்களுக்காக ஜெபம், அப்பப்போ நீங்கள் ஃபோன் பண்ணால் மறுபடியும் உங்களுக்காக ஜெபம். ஏன் தெரியுங்களா? கொடுத்த வேலை நான் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நான் ஆண்டோட பிளெஸிங் வாங்க முடியும். அதே போல் நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவியத்தில், உங்கள் அழைப்பில், உங்கள் ஓட்டத்தில் உண்மையாக இருக்கு. சரிங்களா? உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் பாரு, உண்மையுள்ள மனுஷன் குறைவே இல்லை. கர்த்தர் நல்லவர். சரி, அவர்கிட்ட இன்னொன்று இருந்துச்சு, சிலை வழிபாடு பண்ணல. என்ன பண்ணவர்? போன மாமா ஊரில் சிலைங்க இருந்துச்சுங்க, சிலை இருந்துச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. பொருள் மேலே ஆசை வந்தால் அதுவே ஒரு விக்கிரகம். எப்பவுமே செய்யப்பாடல, பொருள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓம் அபிஷேகம். பணத்து மேலே கண்ணு போச்சுன்னா அப்புறம் அப்புறம் பொண்ணு மேலே கண்ணு போச்சு, அதையும் பாடுகாரு பாருங்க எப்படி. காத்துக்கொள், தேவன் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுமா. கர்த்தர் நல்லவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பங்கை, அழைப்பை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த அந்த அழைப்பு, எல்லாருக்கும் அழைப்பு இல்லைங்க, இந்த அழைப்பு நமக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். சரிங்களா? இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி நம்மளை கூப்பிட்டுருக்காரு. எங்கே? அவர் வீட்டு கல்யாணத்துக்கு. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இவருடைய சிலை வழிபாடு இல்லை, ஆனால் அங்கே சிலை வழிபாடு தான் இருந்தது. சரிங்களா? வாசிங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ அந்நிய தெய்வம் இருந்தால் நீ என்ன ஆயிடுவ? அசுத்தம் ஆயிடுவ. ஹலோ, அந்நிய தெய்வம் தான் என்ன ஆகிடும்? நம்ம அசுத்தம் ஆகிடுவோம். தூக்கி போட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏன்னா இவருக்கு தெரியாது யார் திருடின்னு வந்தது. ராக்கேல் திருடின்னு வந்தாங்க. ராக்கேல் திருடின்னு வந்து பிடிச்சி அப்போ வந்து சரி போகிறதும் போகிற என் தெய்வங்களை எடுத்துகிட்டு போயிட்டேன், அது யாருக்கிட்ட இருக்கோ அவனை கொன்று போட்டுனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னார் இல்லைங்களா? யாக்கோபு யாருக்கிட்ட இருக்கோ அவனை கொன்று போடு. இப்போ ராக்கேலை பண்ணாங்க வச்சுட்டு மேலே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ராக்கேலை கொன்னார் ஆண்டவர். அடுத்த பிரசவம் ஆகும்போது கொண்டுட்டாரு. 10 வருஷம் கழிச்சு தான் பிறந்தாரு பென்யமின் சரிங்களா? யாக்கோபுடைய 100வது வயது தான் பென்யமின் பிறந்தாரு சரிங்களா? பென்னோனின்னு வச்சாங்க. நீ ஏன் என் பையனுக்கு பென்னோனி வைப்ப? என் பையன் வலது கையின் மகன் அப்படின்னாரு. அந்த பென்யமின் கோத்திரத்தை தான் யார் வந்தது? சவுலும் வந்தார். இந்த புதிய ஏற்பாடு சவுலாகிய பவுலும் வந்தார். ஆமென். சரி, பென்யமினா வலது கையின் மகன். ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இவட்ட எடுத்து புதைத்து போட்டாராம். நல்லா பாருங்க, மோசே வந்து கண்ணு குட்டியை எரிச்சு தூளாக்கி தண்ணியில் கலந்து குடிக்க வச்சாராம். உண்மை இல்லைங்களா? அதெல்லாம் பயப்படக்கூடாதுங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. அது காலை எட்டு ஒதுக்கணுங்க. அது பொருளே இல்லை. சில பேர் அதை பார்த்து பயப்படுவாங்க. ஏங்க, நான் உண்டாக்கினது எப்படிங்க தெய்வமாகும்? என்னை உண்டாக்கினவர் தாங்க தெய்வம். உண்மையே இல்லைங்களா? நான் உண்டாக்கின தெய்வம் ஆயிடுமா? நான் உண்டாக்குறது இல்லைங்க, என்னை உண்டாக்கினவர் தான் தெய்வம். என்னை நான் தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல, என்னை தூக்கி சுமக்கிறவர் தான் தெய்வம். புரியுதா இல்லைங்களா? தூக்கி சுமக்காரு நம்மள இன்னைக்கு. ஆமே, கழுகை போல. ரைட், தகப்பனை போல. மோசையும் எரிச்சு போட்டார். அப்புறம் தாவீதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணார்? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, டைம் ஆயிடுச்சு சரிங்களா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21 என்ன பண்ணார்? எரிச்சு போட்டார் சரிங்களா? அதை கொண்டு வந்து சில பேர்லாம் வணங்கிட்டாங்க சரிங்களா? சில இதே தேவ பிள்ளைகள் சாலமோனுடைய நாட்களில் எரேபியாம் என்கிற 2 கண்ணுக்குட்டி பண்ணிட்டார். 2 கண்ணுக்குட்டி பண்ணி ஒன்று தானிலும் இன்னொன்று பெத்தேலில், ஒன்று பெத்தேலில் ஒன்று தானில் வச்சார். ஏன்னா இதுதான் இஸ்ரேலுடைய பார்டர் சரிங்களா? இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று சரிங்களா? வச்சு அதை கும்பிட்டு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணார்? அவன் மேலே கோபமானார்ன்னு இருக்கு. நம்ம எப்பயும் பாருங்கள், தேவன் நம்ம மேலே கோபமானார்னா நம்ம தாங்குவோமா? நான் எரிச்சல் உள்ள தேவன் சொல்லிட்டுருக்காரு. அதனால் கர்த்தர் வந்து அதை நமக்கு சாட்சியாக கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? சிலை வழிபாடே இருக்கக்கூடாது. தேவன் நம்ம மேலே கோபமாயிடுங்க. மனுஷன் கோபப்பாட்டில் நம்ம தாங்க முடியல. சில யாரும் கோபப்பட்ட மேலே வந்தால் பயந்துருவோம். அப்போ தேவனுடைய கோபம் வந்துச்சுன்னா நம்ம தாங்குவோமா? அது தேவ கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு பாவமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா? அதனால் இந்த யாக்கோபு கிட்ட இருந்த 3 குணாதிசயங்கள். 1, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். 2வது, உண்மையாக இருந்தார். 3வது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணார் சரிங்களா? அதனால் நம்ம வாழ்க்கையில் யாக்கோபை போல நான் போராடுவேன் அப்படின்னு சொல்கிறதில்ல, யாக்கோபை போல நான் வாழுவேன். நல்லா பாருங்கள், நீங்கள் 1000 நீதி செஞ்சாலும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் போய் செஞ்சாலும் நீ செஞ்ச எல்லாத்தையும் ஆண்டப்ப அவர் மறைச்சிடனார், மறந்து போயிட்டனார். அதனால் அந்த ஒரு நாளில் நம்ம ஏன் கேட்கணுன்றேன், அந்த ஒரு நாளையும் நம்மை காத்துக்கொள்வோம். தேவ கோபத்திற்கு இடம் கொடாமல் தேவ கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்வோம். ஆமென். நீ செஞ்ச நீதி நினைக்கப்படணும் அப்படின்னா தொடர்ந்து நீதி செய். ஆமென் இல்லைங்களா? தேவனுக்கு பிடிக்காத காரியம் நம்ம வாழ்க்கையில் வேணாம். நம்ம அப்படி நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்வார். நீங்களும் நானும் எங்கே இருப்போம்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பானார். உயர்ந்த அடைக்கலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொன்னார். நிறைய பேர் இருக்கிறாங்க. தாவீது எங்கே இருக்காரு? தாவீது எங்கே இருக்காரு? போனால் பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம், சாட்சி கேட்போமா இல்லைங்களா? அவர் ஒன்று நம்மளை பார்த்து கேட்பாரு, நீ எப்படிப்பா வாழ்ந்த, என்ன மாதிரி வாழ்ந்தியா அப்படின்னு கேட்பாரு. ஏதோ வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை நல்லா வாழ்ந்தேன், ஆண்டருக்கா உண்மையாக வாழ்ந்தேன். என்ன பாருங்கள், தாவீதும் தவறாரு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை நம்ம தவறுறோம். ஆனால் நம்ம தவறுதலை
தேவ வார்த்தை வந்து நம்ம தொடும்போது உணரணும். நாத்தானியேல் வந்து தாவீதை கண்டித்த பொழுது உணர்னார். சரிங்களா? தப்பை வந்து சுட்டி காமிச்ச பொழுது அவர் அதை தன் பாவத்தை மறைக்கல, அதை அறிக்கையிட்டு விட்டார், இரக்கம் பெற்றுக்கொண்டார். சரிங்களா? அதனால் தவறு விழுறோம் என்றைக்கோ ஒரு நாள். ஆனால் தவறு விடும்போது தெய்வத்தில் மன்னிப்பு கேளுங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லைன்னு சாலமோன் சொல்லியிருக்காரு. அதுக்காக தெரிந்து பாவம் செய்யக்கூடாது. நம்மை தெரியாத எதேர்ச்சியாக நடக்கிறதுக்கு தேவன் மன்னிப்பார். சரிங்களா? அதனால் சிந்திப்போம், செயல்படுவோம், தேவ வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவனுக்கு உண்மையாக இருப்போம். அவரை அன்றி நமக்கு வேறு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் நீ என்ன தான் பொருள் சம்பாதிச்சாலும், என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும், இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. புரியுதா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? லூக்கா 12 ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீ இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. ஏன்னா 2 பேர் வந்து சொத்து பிரிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து என் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், யார் உனக்கு நியாயாதிபதியாக வச்சது, யார் சொத்து பிரிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பொருளாசையை கொடுத்தாங்க. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இந்த உலகத்தில் நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது உனக்கு ஜீவனே இல்லை. ஆமாண்ணா இல்லைங்களா? பணம் தேவைதாங்க, பணம் உதவும், அவ்வளோதான். ஆனால் அது ஜீவன் அல்ல, எல்லாத்துக்கும் தேவையாக இருக்கும். அதனால் இவர் எவ்வளவோ சம்பாதிச்சார். யார்? யாக்கோபு சம்பாதிச்சது சும்மா இல்லை. வரப்போ கோலும் கையுமா போனார். கோல் இன்னொரு நாள் சப்ஜெக்ட் சொல்கிறேன். யாக்கோபு கையில் இருந்த கோல் என்ன கோல்? தாத்தா வச்சுட்டு கோல் நினச்சிங்களா? 70 வயசில் அவர் தாத்தாவா? எதுக்கு கோல்? மோசே கையில் கோல் இருந்துச்சா? தேவன் இடத்துல கோல் இருந்துச்சு தெரியுமா? தேவன் இடத்துல கோல் இருந்துச்சு. மனோவா இடத்துல கோலை காமிச்சார். அங்கே வரும்போது கோலை காமிச்சார். ரைட். இப்போ கோல் எதுன்னா த அத்தாரிட்டி ஆஃப் காட். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாரு. இதுதான் கோல். சரிங்களா? அதனால் அந்த கோலை குறித்து நல்லா பார்க்கலாம். கோலும் கையுமா போனார். வரும்போது 2 பரிவாரம் கூட வந்தார். 2 பரிவாரம் நீங்கள் வேற நினச்சிக்க போகிறீங்க, கேம்ப்ஸ். சரிங்களா? மக்னாயிம் அப்படின்னா கேம்ப்ஸ். மக்னாயிம்னா கேம்ப்ஸ். மக்னா அப்படின்னா சிங்குலர், கேம்ப்னு அர்த்தம். தேவ சேனையும் தன்னுடைய குடும்பம், தேவ கிருபை, மனுஷ தயவு, அப்படி 2த்தையும் கர்த்தரை யாக்கோபு கொடுத்தாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதமும். நீங்கள் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் சாதனை பண்ணிக்காதீங்க. பிதாக்குடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம். சரிங்களா? த பெஸ்ட்டை தான் கொடுத்தாரு. அவைகள் யார் மேலே தங்குன்னா தன் சகோதரருடைய விசேஷ தலைவனை தங்கும் சொல்லி யோசேப்புக்கு சொன்னார். யோசேப்புக்கு சகோதரன் யாரு? யாரு? பென்யமீனா வலது கையின் மகன். தேவ வார்த்தையின்படியாக நடக்கிற நம்ம மேலே அந்த விசேஷத்தை ஆசீர்வாதம் தங்கும். சரிங்களா? இந்த கடைசி நாட்டில் இருக்கிறோம், தேவ வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குவோம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எங்கள் கடைசி நாட்டில் இருக்கும் தெரியுமா தெரியாதுங்களா? சைன் பார்க்குறீங்களா இல்லைங்களா? பார்க்குறீங்களா இல்லைங்களா? நான் செய்தி முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அதனால் யாக்கோபு போல் போராடுங்க, யாக்கோபை போல் நடங்க, தேவன் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ தயவை பெற்றுக்கொள்ளுங்க. யாக்கோபோடு கூட பந்தி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.